வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா எந்திரிச்ச உடனே கட்டுத்தர வேலையெல்லாம் முடித்தாச்சு. நம்ம வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா வெயில் பயங்கரமாக வந்துடுது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கட்டுத்தரில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் காட்டுக்கு போய்க்கலான்ட்டு இங்கெல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எருமை கன்றுக்குட்டிகளுக்கு போய் தண்ணி வச்சு காட்டில் மாற்றி கட்டிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருந்தேன். இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். தவிடு, பருத்தி கொட்டை, தண்ணி எல்லாமே அதிகப்படுத்தியாச்சு. காலையிலே ஒரு டைம் நல்லா வயிற்றை நப்பி கொண்டு போய் ஒரு கட்டுத்தரை கட்டிட்டோம்னா நல்லா வயிறு நம்ம மேய்ஞ்சிக்கும். பழைய வீடியோவுக்கும் இதுக்கும் பார்த்திங்கனாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம எந்த அளவுக்கு தவிடு பருத்தி கொட்டை அதிகப்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு நல்லா உடம்பேறும். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் கட்டுத்தரைக்கு வந்துட்டேன். கோழி இருக்கிற ஏரியாவுக்கு நான் அப்போ போகலை, மாடெல்லாம் மட்டும் பார்த்துட்டு போயிட்டேன். கோழி இருக்கிற ஏரியாவுக்கு வந்தேன். இதுகளுக்கெல்லாம் வந்து தீனி போட்டு விட்டோம். முட்டை விடுற சேவல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து ரூமுக்குள்ளே விட்டுட்டேன். நம்ம புறா ரூமுக்குள்ளே வெளியில் வந்து பட்டாலாம் வந்து கொஞ்சம் பெருசானால வேறு சேவல் மாற்றி அணைஞ்சிடும் அப்படிங்கிறதுனால இதுகளெல்லாம் மட்டும் நான் தனியாக வந்து செப்பரேட்டாக பிரிச்சுட்டேன். முட்டை விடுறதுக்கு இதெல்லாம் வந்து இந்த சேவலுக்கு போட்டிருக்கிறேன். மற்ற குஞ்சு பொரிச்ச கோழி, அந்த சித்து வடை கோழி 2 அதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் இருக்குது. அந்த முட்டையெல்லாம் வந்து நம்ம அடை வைக்கிறது கிடையாது. சித்து வடை கோழினோடதெல்லாம் அதெல்லாம் வீட்டு யூஸ்க்காக எடுத்துருவோம். அதுக்கப்புறம் காடைகளெல்லாம் பார்த்தேன். இதுக்கு வந்து தண்ணி வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி அதிகமாக தேவைப்படும். முன்னையெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம் மட்டும் அந்த டேப் ஓப்பன் பண்ணி விட்டோம்னா போதும். இப்போ வெய்ய காலங்கிறதுனால எனி டைம் வந்து அதுக்கு தண்ணி குடிச்சிட்டே இருக்கும். காடை வந்து வெயில் தாங்காது. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நான் ஏன் அடைச்சி வைப்பேன் அப்படின்னா, அந்த நிப்பில் எனி டைம் அது போய் மூக்க வச்சுன்னா தண்ணி லீக் ஆகிட்டே இருக்கும். கீழே எல்லாம் தண்ணி நின்றுச்சுன்னா அந்த இடம்லாம் கொஞ்சம் ஸ்மெல் அடிச்சிடுங்கிறதுனால லாக் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிக்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒருத்தர் கேட்டிருந்தார், அண்ணன் ஒருத்தர், நம்ம யூடியூப் பார்த்துட்டு. அவர் வந்து ஒரு வீடியோ கிளிப்பிங் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தார். இப்போ கரண்ட்டில் என்ன சைஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு. அதனால் இதையும் எடுத்துருந்தேன். இப்போ நாளையோட வந்து 30 நாள் கம்ப்ளீட் ஆகுது. இனிமேல் வந்து இதெல்லாம் டெலிவரி கொடுத்துட வேண்டியது தான். இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பேட்ச் வந்து எல்லாம் டெலிவரி கொடுத்துட்டோம். இன்னும் ஒரு குறிப்பிட்ட குஞ்சுகள் இருக்குது. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுனாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் மாட்டுக்கெல்லாம் தண்ணி வச்சாச்சு. என்ன ஒன்று டெய்லியும் காட்டில் கொண்டு போய் காலையில் கட்டிடுவோம். காட்டில் எல்லாம் மேவு குறைஞ்சிருச்சு. நம்ம கம்பு விதைச்சிருக்கிறது இப்போ தான் பூட்டு அப்படியே லைட்டாக நீட்டி இருக்குது. அது இன்னொரு 15 நாள் 20 நாள் ஆகணும். அதுக்கப்புறமா தான் மக்காச்சோளத்துலேயும் கட்ட முடியும். அது வரைக்கும் வந்து மேய்ச்சலுக்கு எங்கேயும் கொண்டு போகிறதில்ல, கட்டுத்தரையிலேயே தான் இருக்க போகுது. மாடெல்லாம் தண்ணி குடிக்குங்காட்டி புதுசாக கட்டுத்தரை போட்டுக்கிற சேவலையெல்லாம் பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன். அந்த ஷெட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இடம் இல்லை. அதனால் இதெல்லாம் வந்து மரத்துக்கடியிலேயே வந்து கூண்டு எடுத்துகிட்டு வந்து வச்சு அப்படியே கட்டுத்தரை போட்டாச்சு. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெயில் அடிக்காது. காலையில் நேரம் இலை வெயில் தான் அடிக்கும். அதுக்கு மேலே வெயில் அடிக்கிறதுக்கெலாம் மேலே தென்னமட்டை போட்டு விட்டாச்சு. பெருசாக ஒன்றும் வெயில் அடிக்காது, சும்மா லைட்டாக இது வெயில் அடிக்கும். அதனால் அந்த தென்னமட்டை போட்டாலே போதும். இதுக்கப்புறம் பட்டா எதிரடியானாலும் மரத்துக்கடியிலேயே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மாடெலாம் தண்ணி குடிச்சிருச்சு. கொண்டு வந்து மேலே வந்து தீவன புல்லுக்குள்ளே வந்து எருமைக்கன்று ஃபஸ்ட்டே கட்டி மேய்ச்சாச்சு. இருந்தாலும் கட்டுத்தல்லே கட்டியிருந்தால் நம்ம சாணியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறனால இங்கே கொண்டு வந்து மேலே காட்டுக்குள்ளே கட்டிட்டேன். இங்கே நம்ம கட்டிட்டோம்னா இங்கேயே வந்து அந்த சாணி, யூரின் போகிறது எல்லாமே போயிடும். இந்த இடத்துல வந்து நம்ம புதுசாக தீவன புல் வைக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் இதெல்லாம் அழித்தோம். இதுக்கு முன்னாடி தீவன புல் மாதிரியே வந்து இன்னொரு கோத்திரி அப்படின்னு ஒரு புல் வச்சுருந்தோம். அதை வந்து இப்போ அழிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஷெட்டுக்குள்ளே இருக்கிற சேவல்லாம் பார்க்குறக்காக வந்தேன். இதெல்லாம் முன்னையே கட்டுத்தர போட்டது தான். இருந்தாலும் வந்து ஒரு 2 நாளுக்கு ஒரு டைமாவது நம்ம பார்க்கணும். மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து டெய்லியும் காலையில் பார்த்துருவேன். இப்போ 2 நாளுக்கு ஒரு டைம் இந்த மாதிரி தான் பார்க்குறேன். அந்த தம்பியே வந்து தீனி தண்ணி வச்சு எல்லாத்தையும் பார்த்துக்கிறாப்புல. இருந்தாலும் நமக்கு டைம் கிடைக்கும்போது வந்து ஒரு 2 நாளுக்கு ஒருக்கா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி எல்லா சேவலும் எப்படி இருக்குது, ஆக்டிவாக இருக்கா, நல்லா தீனியெல்லாம் தின்றுருக்கா, தண்ணியெல்லாம் நல்லா குடிக்குதா அப்படின்ட்டு வந்து வழக்கமாக நம்ம வந்து பார்க்குறது தான். அதே மாதிரி காலையில் வந்து பார்த்தேன். வெய்ய காலங்கிறனால தண்ணி வந்து கம்பல்சரி வைக்கணும். ஒரு சில சேவல்கள் பார்த்திங்கன்னா அந்த டப்பாவையெல்லாம் தட்டி விட்ருக்கோம். நம்ம வெளியில் கட்டுத்தர போட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா தட்டி விட்ருச்சு. இதுக்கெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே அப்படியே இங்கேயே இருக்கிறனால அதெல்லாம் எதையும் தள்ளி விடாமல் தண்ணி குடிச்சிக்குது. அப்போவுமே அந்த ஒரு சேவல் பார்த்திங்கன்னா கமுத்து விட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஆட்டு ஷெட்டுக்கு வந்தேன். ஆடுகளுக்கெல்லாம் வந்து அந்த கலப்பு தீவனம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டு அதுக்கப்புறம் பட்டுப்பூச்சி தலையை போட்டு விட்டேன். பட்டுப்பூச்சி தலை நல்லா அதிகமாக வளர்ந்துருச்சு. அதனால் இப்போ காலையில் ஒரு டைம் நம்ம மல்பெரி தலை கொடுத்துட்றோம். சாயங்காலம் ஒரு டைம் வந்து மல்பெரி தலை கொடுக்குறோம்.
ரொம்ப ஓவராகவும் நம்ம இது மல்பெரியே கொடுக்கக்கூடாது. விற்கிற குட்டிகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கறிக்கு போகிறதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ நாளும் நம்ம மல்பெரி கொடுத்தா ஒன்றும் ஆகாது. ஆடுகளுக்கு அது அந்த சினையாகாமல் இருக்கிற பிறவைகளுக்கு இதுக்கெல்லாம் வந்து அதிகமாக வந்து நம்ம மல்பெரி கொடுத்தோம்னா வந்து கொழுப்பு கட்டிடும். அப்போ குட்டி போடுறதுக்கு அந்த சினை நிற்காமல் இருக்கிறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 வேளை போட்டோம்னாலாம் எதுவும் ஆகாது. அதுவே நம்ம தொடர்ந்து அதையே கொடுத்துட்டு இருந்தால் கொழுப்பு சத்து ஓவராயிரும். இப்போ காலையில் ஒரு டைம் கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் தீவனப்புல் கொடுப்போம், அப்புறம் வேலி மசால் கொடுப்போம், அதுக்கப்புறம் கடலைக்கொடி கொடுப்போம். கடலைக்கொடி கொடுத்ததுக்கப்புறம் தண்ணி வச்சுருவோம். தண்ணியெல்லாம் குடித்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டைம் தீவனப்புல் போடுவோம். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஒரு சாயங்காலம் அல்லது நைட்டு மல்பெரி ஒரு டைம் போடுவோம். அவ்வளோதான் ஆடுகளுக்கு. அதுக்கப்புறம் இது சாயங்காலம் ஆயிடுச்சு. சாயங்காலமாக வந்து எல்லா மாடு கன்றுக்குட்டி எல்லாத்தையும் கட்டுத்தரை கொண்டு வந்துச்சு. கொண்டு வந்ததுக்கப்புறம் தீவனப்புல் அரைச்சி வச்சுருந்தது, அதை எல்லாத்தையும் எடுத்து அந்த தம்பி போட்டு விட்டாப்புல. எல்லா மாடுகளும் தீவனம் தின்னுட்டு இருந்துச்சு. அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாடு வந்து காலை போட்டு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 47-48 நாள் ஆயிடுச்சு. சினையா என்ன அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்மாக நமக்கு தெரியல. மயிலக்காலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறும் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு பழைய வீடியோவிலே சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து என்ன பண்ணிட்டேன்னு பார்த்திங்கன்னா மூக்கணங்க எல்லாம் மாற்றி காலையெல்லாம் சுத்தமாக கழுவி கொண்டு வந்து மேட்டில் கட்டியாச்சு. இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேட்டில் கட்டியிருக்கிறோம். இப்போ வந்து 2 பல், எப்படி இன்னும் 4 பல் 6 பல் வரைக்கும் வச்சுருப்போம்னு நினைக்கிறேன். அப்பத்த சூழ்நிலை எப்படியோ அதை பார்த்துக்கலாம். ஆனால் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் குறும் பண்ணுறது ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இப்போவே வந்து அது அரெஸ்ட் பண்ணியாச்சு. அதைய காராம்பஸ்காலை பார்த்திங்கன்னா யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணுறதில்ல. அதுக்கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை, காட்டுக்குள்ளே கொண்டு போய் கம்பி அடித்து கட்டியிருந்தோம்னா கொம்பில் சுற்றி பிடுங்கிக்கிறது தான் அதுக்கிட்ட இருக்கிற பிரச்சனையே. அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. நன்றி.